ஐயா இருக்கும்போது எனக்கு ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. அதை நான் வெளியே சொல்ல விரும்பல. ஒவ்வொரு டைமும் வரப்போ ஒவ்வொரு முன்னேற்றம் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிட்டே தான் இருக்கு. நம்ம என்னைக்கு நம்மளால முடியல, மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இவர்கிட்ட இருந்து நான் வேண்டுதல் என்ன நிறைவேச்சு அப்படின்னா, என் உடம்பு ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஒல்லியா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் படிப்பு சரியா கான்சென்ட்ரேஷன் வராது அவ்வளவு சீக்கிரம். ஆனா ஐயா கிட்ட வேணுனதுக்கு அப்புறம் நாளைக்கு ஆப்ரேஷன்னா இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு செல்லில் ஒரு பதிவு வந்துச்சு. மருந்தும் நானே மருத்துவரும் நானேன்னு பதிவு வந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயா ஃபர்ஸ்ட் ஐயா படம் வச்சுதான் பூஜை பண்ணிட்டு அன்னதானம் போட்டுட்டு இருந்தோங்க ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி கூரை கொட்டாய் தான் போட்டிருந்தோம். அதை எடுத்துட்டு தார்சா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அதான் இது பண்ணோங்க ஐயா. அப்ப கனவுல ஐயா செலவு வைக்க சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் கணக்கு பட்டியிலேயே போய் பூ பொட்டணம் போட்டு கேட்டு அவர் ஜீவசமாதியில கேட்டு உத்தரவு கொடுத்ததுனால ஐயா சிலை இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி 2 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஐயா முக்தி அடைஞ்ச நாள் சிறப்பா நாங்க இந்த 2 வருஷமா இல்லாத இந்த வருஷம் நாங்க சிறப்பா குரு பூஜை ஐயா குரு பூஜை ரொம்ப இதா தெளிவா நடத்திருக்கோம். ரொம்ப எங்களுக்கே பெருமையா இருக்குது. நிறைய பேருக்கு நடந்திருக்கு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட சொல்லாதீங்க, நடந்திருக்கா உங்களுக்கு ஐயா கூட நிறுத்திக்கங்க, வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவேன். இன்னை வரைக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு மட்டும் 11 வகையான அபிஷேகம் பண்ணி இப்போ சிறப்பா பூஜை பண்ணி அன்னதானம் எங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. பௌர்ணமிக்கு மட்டும்தான் அன்னதானம் போடுறோம். அதே மாதிரி இந்த சிலை செய்ய ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை கொண்டு சேர்த்தினேன். எனக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே இல்லை. அதான் ஒரு தெய்வ காரியத்துல போனோம்னா பல கஷ்டங்கள் வரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அதை அனுபவிச்சு நான் உணர்ந்திருக்கேன் அவர் விஷயத்துல. அதே மாதிரி இன்னைக்கு இந்த குரு பூஜை சிறப்பா நடத்திருக்கேன். வருஷம் இதே மாதிரி ஐயாவுக்கு சிறப்பா குரு பூஜை செய்யணும். இன்னும் மக்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்த பாடுபடுவேன் ஐயாவுக்காக. ஐயா இருக்கும்போது எனக்கு ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. அதை நான் வெளியே சொல்ல விரும்பல. ஆனா அந்த மந்திரம் வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அது எதுக்காக அந்த வார்த்தைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ஒவ்வொரு விஷயமா நடக்கும்போது இதுக்காக தான் அந்த வார்த்தையா அப்படிங்கிறது நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், ஐயா கலக்கம்பட்டி ஜீவசமாதிக்கு போறவங்கலாம் சமாதிங்கிறாங்க, செத்துட்டாங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சிலர்கள் தெரியாத பேசிட்டு இருக்காங்க. நான் நிறைய டைம் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கும் போல இதை சொல்றேன். சித்தர்களுக்கு அழிவு கிடையாது. அவங்க செத்துட்டாங்க இதாயிட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் நம்மளோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அதை மக்கள் உணரணும், மக்கள் தவிர்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்ல இருக்கிற ஒரு காக்காவேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்க இந்த கோவிலுக்கு தான் வந்தோம். கிட்டத்தட்ட கோவில் என்னைக்கு வச்சாங்களோ அன்னைக்குல இருந்தே வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் வரப்போ ஒவ்வொரு முன்னேற்றம் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிட்டே தான் இருக்கு. நம்ம என்னைக்கு நம்மளால முடியல, மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இவர்கிட்ட இருந்து பாசிட்டிவா ஒரு விஷயம் கிடைக்கும். அது ஒண்ணு யார் மூலியமாவது கிடைச்சிரும், இல்லைன்னா போன்லயோ ஃபேஸ்புக்லயோ ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு என்ன தேவைங்கிறத நமக்கு புரிய வச்சிருவாரு. அது இல்லாம நமக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னாவே இங்க இருந்து போறப்ப அதுக்கு ஒரு விடை கிடைச்சிரும். இங்க இருந்து கிளம்புறப்பவே ஒரு மன அமைதியோட தான் போற மாதிரி இருக்கும். பர்சனலா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அண்ணாவுடைய போர்த்துக்கு எடுத்துட்டு போன பேக் சாப்பிட்ற இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. அது எங்க தொலைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல. கார்ல இருந்து யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கிற அளவுக்கு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில சாமி கும்பிட்டு வாங்கின பேக்கே பச்சை கலர்ல உங்களை நினைச்சுதான் நாங்க வாங்கினோம். அதுல இருக்கிற கீ செயின் கூட உங்களோடதான்,
அந்த பேக் எப்படியாவது கிடைச்சிடணும், அதுல கேஸ் கட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். கும்பிட்டு அடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல, கடையில இருந்தே அடுத்தது போன் பண்ணி பேக் இங்கதான் இருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில எங்களுக்கு நடந்திருக்கு. நான் வந்து சிலை வந்து எப்போ உருவாச்சோ அப்பதுல இருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தவறாம வந்துடுவேன். நான் வேண்டுதல் என்ன நிறைவேச்சு அப்படின்னா, என் உடம்பு ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஒல்லியா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் படிப்பு வந்து சரியா கான்சென்ட்ரேஷன் வராது அவ்வளவு சீக்கிரம். ஆனா ஐயா கிட்ட வந்து வேணுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு நம்பிக்கையும் அதே மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் எல்லாமே எனக்குள்ளேயே வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. அவருடைய பலன் தான் அது அப்படின்ற மாதிரி நானே உணர ஆரம்பிச்சேன். எனது வாழ்க்கையில வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எனது மனைவி இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பின்னாடி ஐயாவை வணங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நான் தனியா வந்து நடக்கிறேன். நான் என்னுடைய வழக்கறிஞர் சிறந்த முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மன அமைதி இருக்குது, நல்ல பொருளாதார நிலை இருக்குது, குழந்தைக்கு நல்ல கல்வியில வந்து நல்லா படிக்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு. நான் போன வருஷம் குரு பூஜை இல்லைங்கன்னா வயிற்றுல எனக்கு 3 கிலோ கட்டி இருந்துச்சு. தெரியாதையே அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்து கட்டி தெரியாதையே இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ண வச்சாரு. அபிஷேகம் பண்ண வச்சு ஐயாவோட குரு பூஜையில கணக்கம்பட்டியில வந்து கலசம் எடுக்க வச்சாரு. எடுக்க வச்ச வாட்டி தான் வயிற்றுல கட்டி இருந்தது தெரிஞ்சுது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லாத போய் 3 நாள் கணக்கம்பட்டியில் தான் இருந்தேன். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயா எனக்கு வந்து மருந்தா டீ கொடுத்தாரு. ஐயாவோட பிரசாதம் கிடைச்சிது. வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு திரும்பி மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போனேன். கேன்சர் கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 30% கேன்சர் கட்டிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயாட்ட 3 நாள் தங்கிட்டு வந்து திரும்பி உடனடியாக செய்யணும் நாங்கள் ஆப்ரேஷன். அப்படி இருந்து 1 மாதம் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பணம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஐயா டீயில் வந்து எனக்கு பிரசாதமாக வச்சு கொடுத்தாரு. டீயை கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் நாளைக்கு ஆப்ரேஷன்னா இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு வந்து எனக்கு செல்லில் ஒரு பதிவு வந்துச்சு. மருந்தும் நானே மருத்துவரும் நானேன்னு பதிவு வந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணிக்க போனேன். எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வந்தது ஐயாவாக தான் வந்தாருன்னு எனக்கு ஐயா தெளிவாக காட்டினார். என் கூடயே இருந்தார். கட்டி எடுத்து வெளியில் பார்த்ததுக்கப்புறமும் அது பச்சை கலராக தான் இருந்த கட்டியே இருந்துச்சு. கேன்சர் கடைசியாக போயிட்டு வந்துட்டு கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. இன்னைக்கு உயிரை காப்பாற்றி எனக்கு கொடுத்தது ஐயா தான். இது அவர் போட்ட பிச்சை தான் இந்த உயிர். அதனால என் உயிரையும் இல்லை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவோட உயிரையும் ஐயா தான் காப்பாற்றினார். என் வாழ்க்கையில நடந்து என் வீட்டில் சம்பவத்தில் நடந்த சம்பவம் இது. சாதாரண மெடிக்கல்ஸ் தான், சும்மா வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வீடு கட்டலான்ட்டு ஒரு யோசனை இருந்தது. ஜாதகம் பார்க்க போனோம். போறப்ப ஒரு வீடு கட்டுங்க, நேரம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அது அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம், நீங்க வந்து வீடு கட்டணும்னா அந்த காசு செலவானது ஒரு பக்கம் போயிடும், அப்படிங்களுக்கு வந்து அதிகம் வந்து விருத்தி இது ஆகாது அப்படின்னாங்க. சரி வீடு தான் கட்டலாமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்க போனோம். போகிறப்ப ஜாதகத்துலேயே அதான் சொன்னாங்க. சரி நம்ம கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு நாங்கள் போனோம். அப்புறம் இந்த மாதிரி சர்க்குலஜியா பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன நினச்சோம்னா, சரி என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே எப்படி தான் இது, ஆனால் பக்கத்தில் தான் வீடு, பக்கத்தில் தான் ஐயா இருக்காரு. சரி இதை நம்பலாமா நம்பக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் தான் நான் ஆளானேன். சரி செஞ்சுதான் பார்ப்போமே, கடவுளை நம்ம கைவிடப்படாது, அது ஒன்று மெயின். சரின்னு ஐயா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி வீடு கட்டுறேன் அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட தான் உத்தரவு வாங்கினேன். அவர் வந்துட்டு சரி சரிடா அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. சரி அவர் உத்தரவு கொடுத்தாரு. சரி அவர் உத்தரவு வாங்கிட்டு நம்ம செய்யலான்ட்டு ஆரம்பிச்சோம். ஏசி போட்டு முதல்ல சனி மூலையில குழி பறிக்கலான்னு நாங்க தொட்டி போடலான்ட்டு குழி பறிச்சோம். அது குழி பறிக்க நம்ம ஆழமாக தான் போயிட்டு இருந்த வழிய மற்றபடி எந்த ஒரு எஃபெக்டும் எந்த ஒரு இது எதுக்கும் வரல. சரி என்னடா இப்படி நம்ம பறிக்க போயிட்டே இருக்குதுன்னு பார்த்தா கடைசியில பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த காம்பவுண்டு சுவரு எல்லாம் மண் சவரி சரிஞ்சிருச்சு எல்லாம். அதே மாதிரி பின் வீட்டுக்காரங்க காம்பவுண்டு சுவரும் மண் சரிஞ்சிருச்சு. 2 பக்கமும் மண் சரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம ஐயாட்ட உத்தரவு வாங்கி தானே நம்ம இத்தனை வேலையும் செஞ்சோம், இத்தனை வேலை செஞ்சு ஏன் இவர் நம்மளை இவ்வளவு சோதிக்கிறாரு அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அப்புறம் இது நம்மளுக்கு சோதனையா இது அவர் நம்ம விளையாடுறாரா எந்த ஒரு இது நம்மளுக்கு தோணலை. சரி
அவர் சொல்லிட்டாரு, நம்ம செய்வோம், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு பக்கம் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தவங்க, ஒரு பக்கம் எனக்கு பயமா தான் இருந்தது. என்ன காரணம், இந்த மண் சரிவு காரணம். அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது சரிஞ்சிக்க வந்து நீ எனக்கு கட்டி தாண்டா தரணும் அப்படின்ட்டாரு ஒரு வார்த்தை. அதே மாதிரி இந்த வீட்டுக்காரர் சரிஞ்சுன்னா கட்டி தாண்டா தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஒரு நூல் வித்தியாசம் தான். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மழை, சரியான மழை. அந்த மழையில சரி மண்ணும் சரிஞ்சிருச்சு, மழையும் விடாம கொட்டுது. இப்படி விடாம மழை வேற கொட்டிட்டு இருந்தா இருக்கிற சரிவு சேர்ந்து தானே போகும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தானே அது கஷ்டம். என்னையா இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்ட்டு நாங்க ஐயா கிட்ட வந்து அவர் கால் பாதத்தை பிடிச்சிட்டு நான் அழுதுட்டேன். ரொம்ப நேரமா இருந்தேன். எனக்கு ஏன் சோதனை கொடுக்குற, நீதானே ஆரம்பிச்ச, நீ எனக்கு இந்த சோதனை கொடுக்கலாமா, உன்னை நம்பிதானே நாங்க எல்லாரும் வரும், அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த சோதனை ஏன் தேவையா அப்படின்ட்டு என் மனக்குழப்பத்துல ஒரு பாதத்தை தொட்டுட்டேன். பாதத்தை தொட்டு சுமார் ஒரு 1.5 மணி நேரம் அழுதேன் நான். அங்க வேலை பாட்டுக்கு வேலை நடக்குது, இங்க பாட்டுக்கு இது வேலை, இவர்கிட்ட நான் முறையிட்டு இருக்கிறேன். நம்ம என்ன நல்வழியில கொடுக்கறாருங்கிறது பகவானுக்கு தான் வெளிச்சம். சரி அப்படின்ட்டு ஒரு வழியா அப்புறம் ஒரு நம்ம சாமி இருந்துட்டு ஒரு படத்தா கொடுத்தாரு. மழை வருது, இத போய் நீ கட்டுறா அப்படின்ட்டாரு. சும்மா சாதாரண படத்தா தானே, இது கட்டினா எங்கட மழை நிக்க போகுது அப்படின்னு நான் அசால்ட்டா கொஞ்சம் நினைச்சிட்டேன். ஆனா அதுல உள்ள மகிமையை வந்து பின்னதான் யோசனை பண்ணேன். இதுல என்னடா போய் பெரிய படத்தா கட்டினதுனால என்னடா போய் பெரிய மகிமை வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து இதுலதான் உண்மையே அடங்கி இருக்குது. அது என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தா வந்து பழைய படத்தா, இந்த பக்கமும் கிழிஞ்சு கிடக்குது, இந்த பக்கமும் கிழிஞ்சு கிடக்குது, சென்ட்ரல் மட்டும்தான் ஓப்பன் மட்டும்தான் நல்லா இருக்குது. அந்த போய் கொடுத்து நீ போய் கட்டுறா அப்படின்ட்டாரு. நானும் போய் கட்டிட்டேன். இது என்ன ஒரு அதிசயம்னா, இப்பவும் நான் சொல்றேன், கடவுளை நம்பினார் கைவிடப்படாது. மனசுல நம்பாதீங்க, ஆண்டவனை நம்புங்க, நல்லது நடக்கும். அது நம்ம ஐயாவை நினைச்சீங்கன்னா இன்னும் ஒவ்வொன்று வரலாம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அந்த படத்தை கட்டணும் பாத்தீங்களா, அந்த படத்தை கட்டணும்னா 1.5 மணி நேரம் பெஞ்ச மழை நிக்கவே இல்லை. அந்த மண் சரிவு எல்லாம் வந்து அந்த குழியிலேயே விழுந்து தண்ணி ஊறி எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. எனக்கா என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு ஒரு பயம். அப்புறம் அந்த படத்தை கட்டினேன். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு மழை கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. இன்னும் படத்தை கட்டினாரு பாரு, நம்ம பாட்டு முட்டாள்தமா படத்தா வேற கட்டிவிட்டோம், இது வந்து நம்மளுக்கு சாத்தியம் ஆகுமா ஆவாதா அப்படின்னு நான் ரொம்ப யோசனை பண்ணேன். நான் மறுபடியும் வந்து கோயில்ல வந்து சாமியை பாதத்தை பிடிச்சு நான் அழுதுட்டு இருந்தப்ப திடீர்னு என்னன்னா, அந்த மழையானது நின்று போச்சு. அந்த மழை வேகத்துக்கு வந்திருந்த பார்த்தா செவர விழுந்திருக்கணும், ஆனா அந்த மழையானது நின்று போச்சு. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன், இவரு அடிச்சுதாண்டா வேலை வாங்குவாரு, வேலை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல, இவர் நல்லாவே அடிச்சு வேலை வாங்கிட்டாரு அப்படின்னு நான் நம்பினேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச நல்லது நடந்தது. நானும் அவரை உத்தரவு வாங்கிதான் வீடு கட்டினேன். இன்னைக்கு நான் வீடு கட்டி இந்த கோயிலுக்கு வர அத்தனை பக்தர்களும் அவங்க குறைய சொல்லிட்டு தான் வராங்க. அவங்க நிறைய குறைய சொல்றாங்க. அவங்களும் சரி, மத்தவங்களும் சரி, எல்லா ஜீவ வம்சங்களும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். குருவை ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் தந்தை மிக முக்கியமோ அதை விட குரு முக்கியங்கிறதா என்னுடைய கருத்து. குரு இல்லாம நீங்க இந்த உலகத்துல மாயை நீங்கி உண்மையா சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த தாய் தந்தையே மாயையில வாழும்போது உங்களுக்கு சத்தியத்தை அவங்க தெரிய வைக்க வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு தாயா தந்தையா இருந்து, அதுவும் இல்லாம குருவாவும் இருந்து உங்களுக்கு தெளிவை கொடுக்கறது சாட்சாத் ஜீவ சமாதி அடைஞ்ச மகா சமாதி அடைஞ்ச இவங்களால மட்டும்தான் அது முடியும்.